செம்பியதேவி கர்ப்பவதியாக இருக்கிறாள். மருத்துவத்தை அழைத்து வருகிறார்கள். அந்த வேலைகளை எண்ணெயாண்டு போடக்கூடிய வேலைகளை முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, இரண்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சந்தோஷம் கொண்டு மருத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியை கொடுத்து அனுப்பி ஜோதிடர்கள் அழைத்தார்கள். ஐயா ஜோதிடரே, நம்ம நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிள்ளை பலனை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அன்று நல்ல ஜோதிடரையோ எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, பொம்பளும் ஆணும் ஆணும் பொண்ணும் பிறந்திருக்கு. நீலின்னு பேர் வச்சிருக்கு. பிள்ளைக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. பிள்ளை 7:30 ராத்திரியா காலையிலயா? அப்படியே வந்து 7:30. ஆமா ஐயா சாமி. ஐயா பிள்ளை நீலே நீலி என்னப்போ ஏட்டுல பாரு காணல நம்மளோட சுருங்கி போச்சு உங்க யாடு. சரி சரி, பால்படுத்தாம வச்சிருக்கேன் சாமி. ஐயா பாத்தீங்கன்னா உடம்பு கண்ணு தெரியுமா? இது வேணா கண்ணால கழுவிங்க. சொல்லு. கண்ணு 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 அப்படி போகுது. ஆமா போகும் கிடத்தும் போது இருக்கு. கிடத்தும். ஐயா பார்த்து சொல்லுங்க. இதுவரை உங்க நாட்டுல மாறி மழை ஏராளம் ஏராளம் கண்டிப்பா ஏதுவா அதுவா ஆயிருக்கு. அப்படியா? ஐயோ. அப்புறம் மாடு மாடு ஆடு ஆடு கோழி கோழி கிடா கிடா குஞ்சு எல்லாம் களவு போகும். கடேங்கப்பா. வேற வேற அப்புறம் கொலை களவு களவு காப்பு கொள்ளை எல்லாம் நடக்கும் நடக்கும். ஐயா ஐயா சுருக்க சொல்லணும்னா இதோட சுருக்கமா சொல்றீங்க. சொல்லுங்க. பிள்ளைகளை வைத்திருப்பதை விட ஒன்றில் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ரொம்ப எனக்கு சந்தோஷம். முதல் கிளம்பு யாரங்க? ஐயா சுவாசியர் நல்ல கண்ணை மூடி மூடி சொன்னாரு. அவருக்கு நல்ல ஒரு வெகுமதி கொடுத்து அனுப்புங்க. சரி அப்படி எங்க சரி கொடுத்தாருள் குறித்தாரு தட்டி இசக்கி அம்மனை தாளாட்டினார்.
தவிர என் தாயார் இந்த சாலை எடுத்தட்டி சக்கியமையானவள் தூங்கவில்லை. அப்பா அம்மா தூங்கினா உலகம் தூங்கிறமே. ஆமா அண்ணனாகி நிலராக முகம் பார்த்து கேட்கிறாள். அண்ணே தங்கா இந்த அம்மா கொடுத்த பால் உனக்கு வயிறு நிறைந்தானே. ஐயோ கடை வயிறு கூட நிறைய இல்ல. தாய்ப்பால் குடித்து சராசரி பிள்ளை போல வளர்வதற்கா பிறவி எடுத்திருக்கிறேன். நான் யார் என்பதை அகில உலகமே தெரிய வேண்டும். வேண்டாம் அப்படி என்று எல் தாயான நெடுநேரி சக்கியமை நிழலை பார்த்து சொன்னாள். அண்ணா மார்களிலே சென்று ஆடு மாடுகளை கொண்டு நம்ம சாப்பிடணும். சாப்பிடணும் சாப்பிடணும். எப்படி வருகிறாய்? கூட்டும் நவ பண்ணி வாசல் ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி தொட்டில இருந்து இறங்கலாம். சரிதான். நம்ம அம்மா தானியத்தை இசைக்கையும் சமையனாக நீலராஜனும் ஒண்ணு